குரோம்பேட்டையில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் அமைக்கப்பட்ட கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைத்து பார்வையிட்டார். குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் விநாயகர் பக்தர் ஸ்ரீனிவாசன் 19வது ஆண்டாக 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். இன்று முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறுகின்ற கண்காட்சியில் விதவிதமான பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கண்காட்சியின் திறப்பு விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது உடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் இருந்தனர். சென்னை கண்ணகி நகரில் சென்னை குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் கடந்த 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார். நடப்பாண்டு 22,000 சிலைகளுடன் கூடிய விநாயகர் கண்காட்சி தொடக்க விழா நடைபெற்றது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இது ஒரு சேவையாக எடுத்து சீனிவாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக அவர் குடும்பத்தோடு ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இதில் 25,000 பிள்ளையார் எப்படி அடுக்குனார்னு எங்களுக்கே தெரில. விதவிதமாக 3 மாடியில் எல்லா மாடிகளிலையும் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், 25,000 பிள்ளையாரும் விதவிதமாக படுத்துருக்கிற மாதிரி, ஷவரில் குளிக்கிற மாதிரி, படகு ஓட்டுற மாதிரி, காட்சி தருகிற மாதிரி பல விதங்களில் அமைத்திருப்பது உள்ளபடியே பாராட்டக்கூடியது. நடப்பாண்டு பசுமை விநாயகர் சிலைகள் கண்காட்சியாக நடைபெறுவதாக கூறும் ஏற்பாட்டாளர் சீனிவாசன், மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ள அன்றாட சாத்தியமானவைகள் என்னென்ன உள்ளது அவை அனைத்தும் செய்துள்ளதாக தெரிவித்தார். விநாயகர் நடந்து வந்தால், குளித்தால், தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது என்றார். ஒரு 22,000 விநாயகர் கண்காட்சியில் டிஸ்பிளேயில் வச்சுருக்கிறோம் சார். இதில் ஒரு 6 இன்ச்சிலேருந்து ஆரம்பித்து 10 அடி வரைக்கும் உயரமுள்ள பிள்ளையார் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எல்லா விதமான மெட்டீரியல்ஸ், எல்லா விதமான ரூபங்கள், எல்லா விதமான சைஸ், இந்த மாதிரி நிறைய இதில் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இதில் பண்ணியிருக்கோம் சார். ஒரு ஸ்விம்மிங் பூல் நீர்வீழ்ச்சியில் பிள்ளையார் குளிச்சார்னா எப்படி இருக்கும், சந்திராயனில் இறங்கினார்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மினியேச்சர் சைஸில் உச்சிக்கோட்டை மலைக்கோட்டை விநாயகர் பிள்ளையார் தத்துவமாக வடிவமைச்சிருக்கிறோம். சபரிமலை ஐப்பன் கோயிலில் பிள்ளையார் இருந்தார்னா எப்படி இருக்குன்ற மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். தஞ்சாவூர் சுவேத விநாயகர் கோயிலில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதுமாரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா ஏஐ பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையார் அந்த இடத்துல நின்னார்னா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். தற்போது தொடங்கப்பட்டுள்ள இக்கண்காட்சி 12 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம். சென்னை குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடைபெறுகிறது. குரோம்பேட்டையைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சிலை கண்காட்சியை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளார். தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் விநாயகர் நடந்து வருவது, குளிப்பது, படுத்திருப்பது மற்றும் தாயின் கருவறையில் இருப்பது போன்ற பல்வேறு வகையான சிலைகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டையில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் 19ஆம் ஆண்டு கண்காட்சியை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை ராதாநகரை சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோவில் தெரு ரணஸ்ரீ ராமகணேஷ் காம்ப்ளெக்ஸில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 19ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியான இன்று தொடங்கியது. இதனை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பார்வைக்கு துவங்கி வைத்தார்.
கண்காட்சி இன்று 27ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் நடைபெற உள்ளது. இது குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சீனிவாசன் 19ஆம் ஆண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி பசுமை விநாயகர் சிலைகள் கண்காட்சியாக நடைபெறுகிறது. எல்லா விதமான விநாயகர்களும் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் நடந்து வந்தால் எவ்வாறு இருக்கும், குளித்தால் எவ்வாறு இருக்கும், படுத்திருந்தால் எவ்வாறு இருக்கும், தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும், சிற்பிக்குள் முத்து இருந்தால் அந்த முத்து பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில், கள்ளிக்கோட்டை விநாயகர் கோவில், மலைக்கோட்டை விநாயகர் கோவில், அதுபோன்று பல்வேறு மினியேச்சர் விநாயகர் செய்யப்பட்டுள்ளது. ஏஐ பிள்ளையார், தேரில் வரும் பிள்ளையார், அந்த தேர் தன்னைத்தானே சுற்றி வந்தால் எவ்வாறு இருக்கும், ஒரு பிள்ளையார் சகல தெய்வங்களின் உருவத்திலும் நவ கிரகங்களின் ரூபத்திலும் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்கும், அதுபோன்று வித்தியாசமான விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பல்ப், டியூப்லைட், பூச்செண்டு, அதில் எல்லாம் விநாயகர் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து விநாயகர்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிலாவில் விநாயகர் வருவது போலவும் பல்வேறு கற்பனைகளை கொண்டு விநாயகர்களை உருவாக்கி இம்முறை வித்தியாசமாக அமைத்துள்ளனர். இந்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என தெரிவித்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை ராதா நகரைச் சேர்ந்தவர் கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடத்தி வருகிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ஸ்ரீ ராமகணேஷ் காம்ப்ளெக்ஸில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி துவங்கியுள்ளது. இன்று முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை கண்காட்சி நடக்கும். அனுமதி இலவசம். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான கொழுக்கட்டைகள், விதவிதமான பிள்ளையார், அழகான பிள்ளையார் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவும் இருக்கும். நம்ம இந்த பிள்ளையார் தேர் வச்சுருந்தார், அந்த பிள்ளையார் குடை வச்சுருந்தார், இந்த பிள்ளையார் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். நார்மலாக முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பாங்க, சாணத்தில் பிடிப்பாங்க, மண்ணில் பிடிப்பாங்க. இப்போல்லாம் நிறைய விதவிதமான பிள்ளையார் வந்திருக்கு. இது விநாயகா குழுமம் சார்பாக 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை அனைவரையும் வரவேற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 22,000க்கும் மேற்பட்ட விநாயகர்களை கண்காட்சியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்பிளேயில் விநாயகர் வந்து அவருடைய லீலைகள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பண்ணியிருக்கோம். ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைக்கு உள்ள என்னென்ன சாத்தியக்கூறோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஒரு மனிதன் நடந்து வந்தால் எப்படி இருக்கும், குளிச்சா எப்படி இருக்கும், படுத்துண்டா எப்படி இருக்கும், அம்மா வயிற்றுல பிறந்தால் எப்படி இருக்கும், ஒரு சிப்பிக்குள்ளார ஒரு முத்து இருந்தால் அது பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஒரு கோவில், சபரிமலை ஐயப்பனில் மினியேச்சர் மாதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில், மலைக்கோட்டை விநாயகர் கோவில், தஞ்சாவூர் ஸ்வேத விநாயகர் கோவில், அந்த மாதிரி மினியேச்சரில் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிள்ளையார்ஸ், ஒரு பிள்ளையார் இப்படி இருந்தால் ஒரு அந்தரத்தில் தொங்கினா இப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கற்பனையில் ஏஐ பிள்ளையார் 2-3 பண்ணியிருக்கோம். ஒரு பிள்ளையார் வந்து தேரில் வரார், ஒரு மூஞ்சூர் இழுத்துன்னு வருது, இந்த தேரே தன்னைத்தானே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ பிள்ளையார் வந்து சகல ரூபங்களையும், பிரம்மா, விஷ்ணு, சிவன், சகல தெய்வங்களுடைய ரூபத்திலையும், நவகிரகங்களுடைய ரூபத்திலையும், தட்சிணாமூர்த்தி ரூபத்திலையும் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பல்பு, ஒரு லைட்டு, ஒரு பூச்செண்டு, இது அந்த மாதிரி அதிலெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். பிள்ளையார் யானையில் வந்தால் எப்படி இருக்கும், குதிரையில் வந்தால் எப்படி இருக்கும், ட்ரெயினில் வந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஒரு நிலாவில் பிள்ளையார் இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனைகள், இது எல்லாமே நம்மளுடைய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா கற்பனை பண்ணி இது பண்ணியிருக்கிறோம். இந்த பிள்ளையார் வந்து 11 நாள் நடக்குது, 12 நாள் நடக்குது. அதாவது இன்னைக்கு
27/8/2025 இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியிலேருந்து ஆரம்பித்து 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்குது. மார்னிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அனுமதி இலவசம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டையில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் 19ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி தொடங்கியது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் டேனியல் உரைக்க கேட்கலாம். வணக்கம் டேனியல், இந்த விநாயகர் கண்காட்சி பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கான வரவேற்பை பெற்றிருக்கிறது? வணக்கம் தனலட்சுமி. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டையில் 22,000 விநாயகர் சிலைகளுடன் 19வது ஆண்டு கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். இவர் தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 18 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் இலவசமாக கண்காட்சி நடத்தி வருகிறார். இந்த நிலையில விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் தெரு ராம கணேஷ் காம்ப்ளெக்ஸ்ல தற்பொழுது 22,000 விதவிதமான சிலைகளுடன் கூடிய 19வது ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கியுள்ளார். கண்காட்சியானது இன்று 27ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் நடைபெற உள்ளது. இதை குறித்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான சீனிவாசன் கூறுகையில், கடந்த 19வது ஆண்டு விநாயகர் சிலைகள் கண்காட்சி, பசுமை சிலைகள் கண்காட்சி நடைபெறுகிறது. எல்லா விதமான விநாயகர்களும் வைக்கப்பட்டுள்ளது. மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ள அன்றாட சாத்தியமான என்னென்ன உள்ளதோ அவை அனைத்தையும் இந்த விநாயகர் சிலையில் அடங்கியுள்ளது. விநாயகர் நடந்து வந்தால் எவ்வாறு இருக்கும், குளித்தால் எவ்வாறு இருக்கும், படுத்திருந்தால் எவ்வாறு இருக்கும், தாயின் கருவறையில் இருந்தால் எப்படி இருக்கும், சிப்பிக்குள் முத்து இருந்தால் அதனுள்ள இருந்தால் எப்படி இருக்கும், முத்து பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை மையமாக வைத்து இம்முறை விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில், கள்ளிக்கோட்டை விநாயகர் கோவில், மலைக்கோட்டை விநாயகர் கோவில், அது போன்ற பல்வேறு விநாயகர் செய்யப்பட்டுள்ளது. ஏ முதல் ஐ வரை, அதாவது Z வரை உள்ள பிள்ளையார் தேரில் வரும் பிள்ளையார், அந்த தேர் தன்னைத்தானே சுத்தி வந்தால் எவ்வாறு இருக்கும், ஒரு பிள்ளையார் சகல தெய்வங்களின் உருவத்திலும் நவகிரகங்களின் ரூபத்திலும் தட்சிணாமூர்த்தி ரூபத்திலும் இருந்தால் எவ்வாறு இருக்கும், இது போன்ற வித்தியாசமான விநாயகர்கள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டில் உபயோகப்படுத்தப்படும் பல்பு, டியூப், லைட்டு, பூச்செண்டு, அதில் எல்லாம் விநாயகர் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை யோசித்து இந்த கண்காட்சியை வைக்கப்பட்டுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிலாவில் விநாயகர் வருவது போலவும் பல்வேறு கற்பனைகளை கொண்டு விநாயகர்களை உருவாக்கி இம்முறை வித்தியாசமாக அமைத்துள்ளது. இந்த கண்காட்சி 12 நாட்கள் நடைபெறுகிறது. காலை 9 மணியிலிருந்து 1 மணி வரையும், நாளை மாலை 4 மணி முதலிருந்து 8 மணி வரையும் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் எனவும், பிள்ளையார் தரிசனம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வரக்கூடிய பொதுமக்கள் கடமைக்கு கண்காட்சி காண வரக்கூடாது. இந்த கண்காட்சியில் பல தத்துருவங்கள் மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் அடங்கிய பிள்ளையார் கண்காட்சியை அமைத்துள்ளோம். வரக்கூடியவர்கள் மிகவும் உன்னிப்பாக இந்த கண்காட்சியை காண வர வேண்டும் என பொதுமக்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைத்தார். இந்த கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி வரும் இந்த சீனிவாசன் என்பவர் ஒரு விபத்தின் மூலமாக தனது கைகளை இழந்து அந்த கை மீண்டும் எழும்போது ஏனையின், அதாவது பிள்ளையாரின் தும்பிக்கை போல் அவரது கை தற்பொழுது இருக்கும். அது அந்த நினைவாகவே நான் பிள்ளையாரை ஒவ்வொரு வருஷமும் இது போல விதவிதமாக கண்காட்சியை வைத்து பிள்ளையாருக்கு சேவித்து வருகிறார் இந்த கட்டடக்கலை நிபுணர் சீனிவாசன் என்பவர். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி டேனியல்.